ஓபிஎஸ் அவர்களின் மகன் ரவீந்திரநாத் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தேனி மாவட்டத்தில் நான் போகாத வீடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து படிப்படியாக முன்னேறி நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அப்போ என்னுடைய வயசில் 39 வயசில் நான் இவ்வளோ வேலையில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற உரிமையாக பொதுவாக மக்கள் சேவை செய்யணும், நான் வளர்ந்த பகுதியை முன்னேறணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அதுக்காக நான் சீட்டு கேட்குறேன். வந்துச்சுன்னா நான் மக்கள் பணியாற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கேன். பல வருடங்களா கட்சி பணியாற்றுனா அவங்க குடும்ப வாரிசா இருந்தா கூட போட்டியிடுறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி பல வருடங்களா கட்சி பண்றாங்க அப்படின்னா வாரிசா இருந்தா அதுதான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. திறமையும் கட்சிக்கு உண்மையாக விசுவாசமாக உண்மையாகவும் விசுவாசமாகவும் தலைமை முடிவு எடுத்துச்சுன்னா அது நடக்கும். சீட்டு கிடைக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புறோம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அம்மா எப்படி 37 இடங்கள் வந்துச்சோ அதை விட இன்னைக்கு 40க்கு 40 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி வெற்றி பெறும். யாரு? நானா? நான் தேனி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர். அங்கே மட்டும்தான்